நண்பன் துவாஹிரின் திருமணத்துக்கு இன்விடேஷன் கொடுப்பதற்காக உறவினர்களின் வீடுகளுக்கு அவனுடன் போயிருந்தேன். நான் ஏதோ ஒரு வழியாக பெரும்பாலானவர்களுக்கு சொல்லி முடித்து விட்டோம். இன்விடேஷன் கொடுத்தால் மட்டும் போதுமா, வீட்டை ரெடியாக்கணுமே. ஒட்டடை அடித்து கழுவி வீட்டை ஒருபடியாக ரெடியாக்கி விட்டோம். வீட்டை மட்டும் ரெடியாக்கினால் போதாது, மாப்பிள்ளையும் ரெடியாக்க வேண்டும். சலூனுக்கு அழைத்து சென்றிருந்தோம். உறவினர்களை திருமணத்துக்கு அழைப்பதற்கு துவாஹிருடன் போயிருந்த நேரம் வரும் வெள்ளிக்கிழமை மாலை புர்தா மஜ்லிஸ் இருக்கு, கூடவே இரவு நேர சாப்பாடும் இருக்கு, வாங்க என்று உறவினர்களை கூப்பிட்டிருந்தான் துவாஹிர். கல்யாணம் என்னவோ ஞாயிற்றுக்கிழமை தான், அதென்ன வெள்ளிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன், அதற்கு ஏன் கூப்பிடுறார் என்று புரியவில்லை எனக்கு அப்போது. ஏனென்றால் இலங்கையில் நான் பிறந்து வளர்ந்த இடத்தில் பொதுவாக திருமண பதிவு காலை அல்லது மாலை நேரம், அதனுடன் சிறிய விருந்து உபசாரமும், திருமணம் முடித்து 3ஆம் நாளில் வலிமா சாப்பாடும் கொடுத்து கல்யாணம் நிகழ்வு மொத்தமாய் முடிந்துவிடும். இதென்ன திருமணத்துக்கு முன்பு புர்தா மஜ்லிஸ் இங்கு என்று பார்க்க ஆவலாக இருந்தது எனக்கு. புர்தா மஜ்லிஸ் நடக்கும் வெள்ளிக்கிழமையும் வந்தது. இங்கு மழைக்காலம் என்பதால் கம்பி தகரம் கொண்ட பந்தலிடப்பட்டு கதிரைகள் ஒரு பக்கம் வரிசையாக அடுக்கப்பட, அடுத்த பக்கம் அந்த பந்தலின் கீழ் நெய்ச்சோறும் கோழிக்கறியும் சமைக்கப்பட, சமைத்த போது வந்த நெய்வாசனை இருக்கே எவ்வா, அது பசியை ஒரு பக்கம் தூண்டிவிட உறவினர்கள் ஒவ்வொருவராய் நண்பனின் வீட்டுக்கு வந்து சேர ஏதோ வெள்ளிக்கிழமை பெரிய கல்யாணம் போல்தான் நடத்தினார்கள் இந்த புர்தா மஜ்லிஸ் நிகழ்வை. இஷா நேரமானதும் ஏறத்தாழ ஒரு 8 மௌலவிமார்கள் வந்திருந்தனர். வந்தவர்கள் வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து அல் குர்ஆன் ஓத, அதன் பின் இஸ்லாமிய கீதங்கள் சிலர் பாட, அதற்கு ரசனை ஊட்டும் விதமாய் ஒருவர் ரபான் கொட்ட, இறுதியாக திருமண மாப்பிள்ளை அவர்களோடு சேர்ந்து எல்லோரும் எழுந்து நின்று புது மாப்பிள்ளைக்கு துஆ கேட்டனர். ஏறத்தாழ இது 2 மணித்தியாலம் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். ഇതുവരെ ഈ പുതിയ പിള്ളേരെ നിപ്പാട്ടിട്ടുള്ള ഒരു ബറക്കത്ത് വേണ്ടി ഇൻഷാ അല്ലാഹ്. திருமணத்துக்கு முன்பு மார்க்க அறிவு பெற்றவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்கள் துவா கேட்க, எஞ்சியோர் ஆமீன் சொல்ல, முடிந்தவுடன் எல்லோரும் பந்தலில் வயிறார சாப்பிட்ட காட்சியை பார்க்கும் போது புதிதாகத்தான் தெரிந்தது எனக்கு. இந்த நிகழ்வு மாப்பிள்ளை வீட்டில் மட்டுமா நடக்கிறது என்று கேட்டால் இல்லை, முந்தைய நாளில் மணப்பெண் வீட்டிலும் நடந்திருக்கிறது. பொதுவாக திருமணத்துக்கு முன் இப்படியான நிகழ்வை இரு வீட்டாரும் அவரவர்களின் வீடுகளில் நடத்துவது இந்த ஊரில் வளமை என்று நினைக்கிறேன். மொத்தத்தில் ஒரு திருமண நிகழ்வின் ஒவ்வொரு தருணங்களும் நவீன கால அனாச்சாரங்கள் எதுவும் இல்லாமல் திருமண பதிவு செய்து திருமணத்தை ஒரே நாளிலும் நடத்தி விடாமல் மார்க்கமான முறையில் இவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்வது சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தது எனக்கு. சரி, இந்த புர்தா மஜ்லிஸுக்கு நண்பன் துவாஹிர் வீடு தேடி போய் சென்ற உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தார்களா என்று கேட்டால் இல்லை. இன்னும் சொல்ல போனால் துவாஹிரின் நெருங்கிய உறவினர், அவரும் என் நண்பன் தான். துவாஹிரினால் எனக்கு கிடைத்த இன்னொரு நண்பன். திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்விலும் இருந்த அவர் இந்த நிகழ்வுக்கு மட்டும் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று நான் நேரடியாகவே கேட்டிருந்தேன். அவர் சலஃபி கொள்கையை பின்பற்றுபவர் என்றும் திருமணத்துக்கு முன்னரான இந்த மாதிரியான நிகழ்வு சலஃபி கொள்கைக்கு இணங்காது என்பதால் வரவில்லை என்றும் கூறியிருந்தார். அவர் மட்டுமல்ல, அவருடைய வாப்பா உம்மா என்று யாரும் வரவில்லை. இவர்கள் சொல்லியும் வரவில்லை என்பதற்காக துவாஹிரோ அவனது உம்மா வாப்பாவோ முகத்தை சுளித்துக் கொண்டார்களா என்றால் அதுதான் இல்லை. நீ சொல்லியும் வரவில்லையே துவாஹிர், உனக்கு ஒரு மாதிரியாக இல்லையா என்று துவாஹிரிடம் கேட்டிருந்தேன். நான் என்ன சொன்னான் தெரியுமா அவன்? அவர்களது கொள்கை அவர்களுக்கு, நமது கொள்கை நமக்கு. அவர்கள் என்ன செய்தாலும் அதற்காக முகம் சுளித்தால் என்ன நடக்கும்? உறவுதான் பிரியும், அது நமக்கு வேண்டாம் என்று
பக்குவமாக பதில் சொல்லியிருந்தார். இதே இடத்தில் நாம் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? பெண் கேட்க செல்லும் போது அழைக்கவில்லை, திருமணத்துக்கு போனில் தான் கோல் எடுத்து சொன்னார், நேரில் வரவில்லை என்று சிறிய சிறிய காரணங்களுக்காக திருமணத்துக்கு போகாமல் இருந்து குடும்ப பகையாகவே மாற்றியிருப்போம். அந்த வகையில் துவாஹிரின் குடும்பத்தின் குணம் பாராட்டத்தக்கதுதான். திருமணம் என்று வரும்போது நமது இரத்த சொந்தங்கள் நீண்ட நாட்களுக்கு பின் ஒன்று சேரும் தருணம் இல்லையா? நல்லா காணுதல்ல நீங்கள் வந்தவர்கள் எல்லாம் இலங்கையிலிருந்து துவாயிரின் கல்யாணத்துக்கு இவர் வந்திருக்கிறார் என்று என்னை கைகாட்ட ஒவ்வொருவராய் என்னுடன் வந்து பேசியது என்றால் தமிழில் ஒன்றும் அவர்கள் பேசவில்லை. ஏனென்றால் அவர்கள் அது மொழி பேரி என்று சொன்னால் தமிழும், குறிப்பாக இலங்கை தமிழும் மலையாளமும் கலந்த மொழி என்றே கூறலாம். இந்த மொழிக்கு எழுத்துக்கள் ஒன்றும் இல்லை. துவாஹிர் இருக்கும் கர்நாடகாவின் மங்களூர் என்ற இடம் கேரளாவின் போர்டர் என்பதால் இந்த மொழி இவர்களிடம் வந்திருக்கலாம் போலும். ஏறத்தாழ 7 வருடமாய் நான் துவாஹிருடன் பழகியதாலும் பேரி பேசுபவர்களுடன் சமாளிக்கும்படியான பதில் சொல்ல எனக்கு தெரிந்திருந்ததாலும் இவர்களுடன் பழகுவதற்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. வேற்று மொழி ஒன்றை நாம் பேசும்போது அதை நாம் பேசும் விதத்தை அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் பார்த்து ரசிப்பதுண்டு. அப்படியான அனுபவம் இருக்கிறதா உங்களுக்கு? அந்த அனுபவம் எனக்கும் இங்கு கிடைத்தது. எல்லாம் இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை எனது நண்பன் துவாயிருக்கு கல்யாணம். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் முஸ்லிம்கள் எப்படி கல்யாணத்தை நடத்துகிறார்கள் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் நான்.